காலத்தே முன்சோன்றிய மூத்த மொழி தமிழுக்கு வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளர் அவர்களுக்கும், துணை முதல்வர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய பேராசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் பயிலும் சக மாணவ மாணவிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று, எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே. அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. நம் சுதந்திரம் எளிதாக கிடைக்கவில்லை. உத்திரத்தினாலும் உயிர் தியாகத்தினாலும் கிடைக்க அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தினால் தான். அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டிருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தினால் தான். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்பகுதிகளை குறுநில மன்னர்கள் ஆண்டனர். ஆங்கிலேயர்கள் 1615 கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்ய வந்தனர். அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியை கச்சிதமாக செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன்வசம் செய்தனர். 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே பல தலைவர்களும் பாலியர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்தனர். தண்ணீர் விட்டா வரட்டும் சர்வேசா, இளம் பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவூலமே என்ற மகாகவி பாரதியார் வரிகளுக்கு ஏற்ப பல தலைவர்களும் வீரர்களும் தமது வாழ்க்கையினை இந்திய சுதந்திரத்திற்காக தியாகம் செய்தனர். சுதந்திர போராட்டத்தில் பாலகங்காதர திலகர், ராணி லட்சுமிபாய், வேலு நாச்சியார், சுதேசமித்ரன் போன்ற பல தலைவர்களும், தென்னகத்தில் கட்டபொம்மன், ராணி வேலு நாச்சியார், வ.உ.சி., வாஞ்சிநாதன், சுப்பிரமணிய சிவா போன்ற பல தலைவர்களும் மிக முக்கிய பங்கு ஆற்றியுள்ளார்கள். மேலோர்கள் வெஞ்சிரையில் வீழ்ந்து கிடப்பதும் நூலோர்கள் செங்கடியில் நோவதும் காங்கில்லையோ என்ற மகாகவி பாரதியாரின் வாக்கிற்கேற்ப பல தலைவர்களும் வீரர்களும் கொடுமைக்கு ஆளானார்கள். பலர் தங்கள் இந்நுயிரை நாட்டிற்காக தியாகம் செய்துள்ளனர். அறவழி போராட்டத்தின் நிலை உச்சம் அடைந்ததை தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க முன் வந்தனர். அதன்படி இந்தியா 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தது. 30 கோடி முகமுடையால் உயிர் முத்து மொழி ஒன்றுடையால், இவள் செப்பு மொழி 18 உடையால், எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்ற மகாகவி பாரதியாரின் வாக்கிற்பேற்க சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கொள்கிறோம். அகிம்சை வழியில் காந்தியும், ஆயுதமேந்திய நேதாஜியும், வீரமங்கையாய் வேலுநாச்சியாரும், எழுதுகோள் கொண்டு பாரதியும், கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும், கப்பலோட்டிய வ.உ.சி.யும், கொடியேற்ற குமரனும் பெற்று தந்த சுதந்திரத்தை அனைவரும் கைகோர்த்து பேணி பாதுகாப்போம். வலிமை படைத்த பாரதத்தை கைகோர்த்து உருவாக்கிடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க பாரதம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி.